இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான டாபிக் பார்க்க போறோம். என்ன சூப்பரான டாபிக்னா ஜிடிஎன்டி. ஜிடிஎன்டி பத்தி நம்ம பேசினா நிறைய விஷயம் பேசலாம். ஏன்னா ஜிடிஎன்டி பேஸ் பண்ணி தான் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. இப்போ மேக்சிமம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலும் மேக்சிமம் பார்த்தா அந்த ஜிடிஎன்டிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஜிடிஎன்டி பேஸ் பண்ணி தான் எல்லாமே ரன் ஆயிட்டு இருக்கு. ஜிடிஎன்டிங்கிறது ஜியோமெட்ரிக்கல் டைமென்ஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ் சொல்லுவாங்க. டைமென்ஷன்ஸ் டாலரன்ஸ் அதிலே வந்துருச்சு பாருங்க. என்ன டைமென்ஷன் தேவை, டைமென்ஷன் கேட்கலாம், இவ்வளவு டாலரன்ஸ் தேவை, டாலரன்ஸ் ரெண்டையும் பேஸ் பண்ணி வரும். சரியா? நான் அதை பத்தி ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்றேன் உங்களுக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன சிம்பிள், அதோட சிம்பிள், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், கேட்டகரிஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்னஸ் என்னப்பா? ஸ்ட்ரைட்னஸ் இப்போ விஎம்சி நம்ம ஃபீல்ட்ல இருக்கணும் வச்சுக்கே. அப்ப இந்த சிஎன்சி விஎம்சி ஃபீல்ட்ல இருக்கும்போது ஸ்ட்ரைட்னஸ் பிளாட்னஸ்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பேசிக்கா. சரியா? ஸ்ட்ரைட்னஸ்ங்கிறது ஒண்ணும் இல்லை, ஸ்ட்ரைட் பார்க்கறோம் நம்ம, ஒரு நேர்கோடு, அதுதான் மீனிங். இப்போ எனக்கு ஒரு ஜாப் இருக்கு, இந்த ஜாப் வந்து நீங்க போய் மிஷின்ல வச்சுட்டு ஸ்ட்ரைட் பாருன்னு சொல்லுவாங்க. இது ஸ்ட்ரைட் பார்த்து எங்களுக்கு ரன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரைட் பார்க்கறதுனா இந்த ஸ்ட்ரைட்னஸ்க்கு அதுதான். அதாவது நம்ம சொல்ல வர வீடியோ ஒவ்வொன்றுமே விஎம்சி சம்பந்தமா தான் இருக்கும். போட்டுருக்க இதுல இருக்க ஒவ்வொன்றுமே நான் விஎம்சி சம்பந்தமா தான் எடுக்கிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்னஸ். ஒரு ஜாப் எடுத்து நீங்க பிக்சர்ல வைக்கிறீங்க, பிக்சர்ல பெட்ல வைக்கிறீங்க. பெட்ல வச்சுட்டு இந்த ஜாப் இந்த சைட்ல டச் பண்ணிட்டு இந்த இடத்துல பாப்பீங்க. இதுக்கு அதுக்கு எவ்வளவு வேரியேஷன் வருதுன்னு பாக்குறீங்க. பார்த்துட்டு அது கரெக்ஷன் கொடுக்குறீங்களா? அப்ப ஒரு ஜாப் ஸ்ட்ரைட்டா இருந்தா மட்டும்தான் நம்ம போட்டிருக்க ப்ரோக்ராம் கரெக்டா அந்த ஆங்கிள் வரும். சப்போஸ் சைடாவோ கிராஸாவோ இருந்ததுன்னா போட்டுட்டு இருக்க ப்ரோக்ராம் ஒரு ஹோல் போறோம்னா வச்சுக்க தப்பா மாறி ஓடும். சரியா? அப்போ ஸ்ட்ரைட்னஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விஎம்சி ஃபீல்டுல சரி, எல்லா ஃபீல்டும் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஸ்ட்ரைட்னா நேர்கோடு, இவ்வளவுதான் மீனிங். அதெல்லாம் இவ்வளவு விஷயம் இருக்கு. ஸ்ட்ரைட்டுங்கிறது ஒண்ணும் இல்லை, இந்த ஸ்ட்ரைட் நம்ம கரெக்டா பார்த்தா மட்டும்தான் ப்ரோக்ராம் நம்ம போட்ட ப்ரோக்ராம் கரெக்டா ஓடும். இல்ல ஹோல் மிஸ்மேட்சிங் ஆகி ஓடும். அப்ப நம்ம கொடுத்துருக்க டிராயிங்க்கும் இந்த ஹோலுக்கும் தப்பா இருக்கும், பார்ட் ரிஜெக்ட் ஆயிடும். சரியா? ஸ்ட்ரைட்னஸ்னா அதான். பிளாட்னஸ் என்னப்பா? பிளாட்னஸ்ங்கிறது ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு ஜாப் இருக்கு, இந்த ஜாப்ல 4 இடமும் ஈவனா இருக்கும். பேஸ்ல வந்து பிளாட்னஸ் செக் பண்ணி கொடுக்க சொல்றாங்க. எனக்கு பிளாட்னஸ் வந்து 0.2 இல்ல 0.02 அந்த மாதிரி கொடுக்க சொல்றாங்கன்னு வச்சுக்க. இது செக் பண்ணி பார்த்துட்டு இங்க 0 பண்ணிட்டு இந்த 4 முறையும் நம்ம 0 பண்ணி பார்க்கணும். இதுல இருந்து இதுக்கு எவ்வளவு வேரியேஷன் வருது, இந்த பாயிண்ட்ல இருந்து இதுக்கு எவ்வளவு வேரியேஷன் வருது, இதுல இருந்து இதுக்கு எவ்வளவு வேரியேஷன் வருதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஜாப் டேப்பரா இருந்தாவோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி மேல பிளாட்டா வைக்கிறோம். இந்த பிளாட் கரெக்டா இருக்கும், அதான் இதுக்கான மீனிங். மேல இருக்க பேஸ் இருக்குல்ல, இந்த பேஸ்ல இந்த பிளாட் எனக்கு கரெக்டா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இதுதான் பிளாட்னஸ். ஒரு ஜாப்ல 4 இடமும் செக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த 4 இடமும் ஈவனா இருந்தா அந்த ஜாப் கிளீனா ஓடும். தேவையான டாலரன்ஸை கொடுப்போம். சரியா? அதுக்காக தான் நம்ம பிளாட்னஸ் வந்து யூஸ் பண்றோம். பேஸ் எனக்கு கரெக்டா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த பேஸுக்கு தான் நம்ம பிளாட்னஸ் வந்து யூஸ் பண்றோம். சரியா? இங்கே கொடுத்துட்டான் பாரு. அடுத்தது சர்க்குலரிட்டி. சர்க்குலரிட்டினா என்னப்பா? சர்க்குலரிட்டினா ஒண்ணும் இல்லை, இப்ப எனக்கு சர்க்கிள் ஷேப்ல ஒரு ஜாப் இருக்கு, இதை வச்சுக்க. இதான் வந்து சர்க்கிள் ஷேப்ல இருக்க ஷாப். இந்த ஜாப்ல இந்த சர்க்கிளோட டயாவை பார்க்கணும். மேல இருக்க பெரிய டயா இருக்கு, இங்க ஒரு சின்ன டயா இருக்கு. இந்த டயா வந்து எனக்கு ஒரு 100 mm கொடுத்துருக்கான்னு வச்சுங்க. அந்த 100 mm செக் பண்ணி பார்த்தா அந்த 100 mm இருக்கணும். அதே மாதிரி இந்த பேஸ் பார்த்த உடனே நமக்கு தெரியும், சர்க்கிள் ஷேப் பார்க்கும் போதே தெரியும் சர்க்குலர்ல தான் இருக்கணும். சப்போஸ் சர்க்குலர் ஷேப் லைட்டா மாறியோ அலைன்மெண்ட் மாறியோ இருந்தா நம்ம டயா செக் பண்ணும்போது தப்பு தப்பா காட்டும். ஓவாலிட்டி வரும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வரும்போது தப்பு தப்பா காட்டும். அப்ப சர்க்குலாரிட்டிங்கிறது நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சர்க்கிள் அதோட டயாவை பார்ப்பாங்க எப்படி இருக்குன்னு, அவங்க கொடுத்துருக்க டைமென்ஷன்ல இருக்கும் டயா. இவ்வளவுதான் சர்க்குலாரிட்டிங்கிறது. இது தாண்டி வேற எதுவும் இல்லை. சிலிண்டர்சிட்டி. சிலிண்டர்சிட்டினா என்னப்பா? சிலிண்டர்சிட்டில நம்ம ரெண்டுமே அடங்கும். அதாவது இந்த ஸ்ட்ரைட்னஸும் அடங்கும், இந்த சர்க்குலாரிட்டியும் அடங்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப ஒரு ஜாப் வேணும், ஒரு பென் இருக்குன்னு வச்சுங்க. இப்ப இந்த பென்னுல இருக்கு, இந்த பென்னுல ஸ்ட்ரைட்னஸ் பார்த்தா இப்ப இந்த பென்ல ஒரு நிப்பிள் இருக்கு, அதாவது ரீஃபில். இந்த ரீஃபில் வந்து இங்க இருக்கா, இந்த ரீஃபில் கரெக்டா ஒரே ஸ்ட்ரைட்னஸா இருந்தா மட்டும்தான் இந்த பென் இந்த டயாக்குள்ள போயிட்டு கரெக்டா மேட்ச் ஆகும். சப்போஸ் ஸ்ட்ரைட்னஸ் மாறி இருக்கு, இந்த ஹோல் மிஸ் மேட்ச் ஆகுதுன்னா உள்ள போயிட்டு மேட்ச் ஆகாது. சரியா? அப்போ ஸ்ட்ரைட்னஸும் முக்கியம், இந்த ரவுண்ட்னஸும் முக்கியம். நமக்கு இந்த ரவுண்ட்னஸும் கரெக்டா இருக்கணும், இந்த ஸ்ட்ரைட்னஸும் கரெக்டா இருக்கணும். இல்லப்பா எனக்கு இந்த ஹோல் மாறி உட்கார்ந்து இருக்கு அப்படின்னா இங்க இருக்க ஸ்ட்ரைட்னஸ் தப்பா இருக்கு. சரியா? அதே மாதிரி ரவுண்ட்னஸும் இப்ப நம்ம இந்த இதில் போய் இப்படி மேட்ச் பண்றோம், மேட்ச் பண்ணும் போது இந்த ஹோலுங்கிறது மிஸ் மேட்ச் ஆகி உட்காந்துன்னா அப்ப போட்டிருக்க ரவுண்ட்னஸ் தப்பு. சரியா? ரவுண்ட்னஸ் நம்ம மாறி கொடுத்துருக்கோம், ஹோல் மிஸ் மேட்ச் ஆகி ரன் ஆகுது அப்படின்ற பற்றி சொல்லுவாங்களா. அதுக்காக தான் வந்து ஸ்ட்ரைட்னஸும் ரவுண்ட்னஸ் ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரெண்டையும் சேர்ந்தது தான் இந்த சிலிண்டர்சிட்டி. எனக்கு இந்த சிலிண்டர்சிட்டிக்குள்ள ஸ்ட்ரைட்டும் கரெக்டா இருக்கணும், அப்பதான் இந்த ரீஃபிலும் போய் கரெக்டா மேட்ச் ஆகும். பிளஸ்
ரவுண்ட் ஷேப்பும் கரெக்டா இருக்கும். அப்ப அந்த ரவுண்ட்ல போய் கரெக்டா உட்காரும். இதுதான் இதுக்கான மீனிங். சரியா? இப்ப புரிஞ்சுதா? சிலிண்டர்சிட்டிங்கிறது இதான். இந்த ஸ்ட்ரைட்னஸும் இருக்கணும் பிளஸ் ரவுண்ட்னஸும் இருக்கணும். இந்த ரெண்டும் சேர்ந்தா மட்டும் தான் சிலிண்டர் ஷேப்ல ஒரு ஜாப் நமக்கு தேவையானது பார்க்க முடியும். இவ்வளவுதான் இது. சரியா? இப்ப இது 4 முடிஞ்சது. அடுத்து ஓரியன்டேஷன். இந்த ஓரியன்டேஷனுக்குள்ள பார்த்தோன்னா ஆங்குலர். அதாவது எனக்கு ஒரு ஜாப் இருக்குப்பா, அந்த ஜாப் வந்து எனக்கு ஆங்கிள் ஷேப்ல இருக்கு. இதுதான் எனக்கு ஜாப். இந்த ஜாப்ல இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல கொடுத்துட்டான். சரியா? இந்த மாதிரி இப்படி ஒரு ப்ரொஃபைல கொடுத்துட்டு எனக்கு இங்க இந்த 0 பாயிண்ட்ல இருந்து இங்க எனக்கு 30 டிகிரி ஆங்கிளுக்கு எனக்கு ஒரு ப்ரொஃபைல் ரெடி பண்ணி கொடுன்னு சொல்றான். சரியா? இப்போ ஒரு 30 டிகிரில இருக்குன்னு வச்சுக்க, இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்ப ஆங்கிள் செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா அந்த 30 டிகிரி பிளஸ் ஆர் மைனஸ் கொடுக்குற டாலரன்ஸ்ல இருக்கும். அந்த ஆங்கிளை செக் பண்றதுக்கு அந்த ஆங்குலர் ரெட்டின்ற ஒன்று யூஸ் பண்ணும். சரியா? போயிட்டு இந்த டிராயிங்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பான். அப்படி கொடுத்தோம்னா நீ கண்டுபிடிச்சிடணும், ஓ இது ஆங்கிள் நம்ம யூஸ் பண்றோம், அப்ப அதுல ஆங்கிள் கொடுத்துருக்கோம், எவ்வளவு ஆங்கிள் இருக்குன்னா அந்த ஆங்கிள் செக் பண்ணி பார்க்கணும். சரியா? அதுக்காக யூஸ் பண்றது அந்த ஆங்கிள்ன்ற சிம்பிள். இந்த எல்லா சிம்பிளும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம இண்டஸ்ட்ரியில் உள்ள போயிட்டு டிராயிங்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இது இல்லாத சிம்பிளே கிடையாது. அது இல்ல, இது உள்ள வர சிம்பிள் எல்லாமே அதுல இருக்கும். சரியா? அப்ப இந்த சிம்பிள் பார்த்தாவே நீங்க புரிஞ்சுக்கணும், ஓ இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்தோம்னா அப்ப ஆங்கிள் இருக்கு, அப்ப ஆங்கிள் போய் எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும், 30 டிகிரியா எவ்வளவுன்னு பாத்துக்கணும். அதுக்கான மீனிங் இதான். சரியா? பெர்பெண்டிகுலரிட்டி. இதுலயே பாத்தீங்கன்னா அந்த ஷேப்பை கொடுத்துட்டோம் பாருங்க, இப்படி இருக்கு ஜாப். அதாவது இந்த ஜாபுக்கு எனக்கு சென்டர்ல இருக்கு, 90 டிகிரில இருக்கு. சரியா? இதான் பெர்பெண்டிகுலரிட்டி. எனக்கு ஒரு ஜாப் 90 டிகிரில இருக்கணும் அப்படின்றத அவன் கொடுத்துட்டானா, இப்போ ஒரு ஜாப் கொடுத்துட்டு இந்த மாதிரி 90 டிகிரில இருக்கு எனக்கு, அது இதுக்கு வந்து இந்த காம்பவுண்ட் எனக்கு ப்ரோக்ராம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டான். அப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்டோம். அது கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஜாபுக்கு இது சென்டர் ஷேப்ல கரெக்டா இருக்கா, இருந்ததுன்னா ஓகே. அது 90 டிகிரில இருந்தா அந்த பார்ட் ஓகே. 90 டிகிரில இருந்தாவே அது பெர்பெண்டிகுலரிட்டி தான். பெர்பெண்டிகுலர்னு பேர்லயே வந்துச்சு பாத்துங்க, செங்குத்து, செங்குத்தா இருக்கும். அதான், வேற ஒண்ணும் இல்லை. அடுத்தது பார்த்தோன்னா பேரலல். பேரலல் என்ன மீனிங்? இணையா இருக்கு. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் டாப்புக்கு பாட்டம் இணையா இருக்கும், ரைட்டுக்கு லெஃப்ட் இணையா இருக்கும். சொல்லுங்க பாத்தீங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு ஜாப், இந்த மைக்கோட பாக்ஸே பாத்துங்க, இந்த டாப்போட சர்ஃபேஸும் பாட்டத்தோட சர்ஃபேஸும் ஒரே ஈவனா இருக்கணும். சரியா? டாப் வந்து டாப்புக்கு பாட்டம் ஈவனா இருக்கணும், இந்த ஃப்ரண்ட்டுக்கு பேக் ஈவனா இருக்கணும். சரியா? இது ரெண்டும் ஈவனா இருக்கணும்ன்ற பட்சத்தை கேட்பாங்க, இவ்வளவு பேரலல் எனக்கு தேவை அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி பிளந்து டயல வச்சு செக் பண்ணிட்டு ஆப்போசிட்டும் செக் பண்ணி பார்ப்போம், இதுவும் அதுவும் கரெக்டா ஈவனா இருக்கா, இல்ல இதுக்கு அது டேப்பரா இருக்கா. சரியா? அப்படி பாக்குறது தான் பேரலலிசம். சரியா? இதுக்காக தான் பேரலல்ங்கிறது. பேரலல் அதே கொடுத்துட்டா பாரு, இதுக்கு இது ஈவனா இருக்கும். சரியா? அந்த சிம்பிள் பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடணும், ஓ பேரலல்னா இணையா இருக்கும் பொழுது. அப்ப டாப்புக்கு பாட்டம் இணையா இருக்கும், லெப்ட்டுக்கு ரைட் இணையா இருக்கும். அது எது வேணாலும் கேட்போம், லெப்ட்டுக்கு ரைட்னு கேட்கலாம், ஃப்ரண்ட்டுக்கு பேக்குன்னு கேட்கலாம். எது கேட்கறோம்னா அதுக்கு இணையா இருக்கும். அவ்வளவுதான் அதுக்கு மீனிங். சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? பொசிஷன். லொகேஷன்ற கேட்டகரி உள்ள ஒரு 3 இது இருக்கு. இந்த 3ல பொசிஷன் என்னப்பா? பொசிஷன்னா ஒண்ணும் இல்லை. இப்ப எனக்கு ஒரு ஜாப் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, ஒரு ஜாப் கொடுத்துட்டாங்க. இதுல வந்து இந்த ஜாப்ல வந்து மொத்தம் 1 2 3 4 5 6 ஹோல் இருக்கு. சரியா? இந்த 6 ஹோலோட ஆங்கிள் இங்க இருந்து எனக்கு 0 டிகிரி, இங்க இருந்து இது 45 டிகிரி, இங்க இருந்து இது 90 டிகிரி, 180 டிகிரி, அந்த டிகிரி ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. சரியா? அப்ப இந்த இருந்து இது கரெக்டான ஆங்கிள் இருக்கா அப்படின்னு இதுக்குன்னு ஒரு கேஜ் வச்சிருப்பான். இப்ப இந்த 6 ஹோலுக்கு ஏத்த மாதிரி கேஜ் சரி செட் பண்ணி வச்சிருப்பான். அந்த கேஜ் பொசிஷனை போட்டு பார்ப்பாங்க, கரெக்டா அந்த ஆங்கிள் பொசிஷன்ல போய் இறங்குதா இல்லையான்னு பார்ப்பாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி உள்ள போனீங்கன்னா அந்த கேஜ் உள்ள பொசிஷனை போட்டு பார்த்து எடுப்பாங்க. கரெக்டா அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி உள்ள உட்காந்து எழுந்திரிச்சுன்னா ஓகே பொசிஷன் கரெக்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பொசிஷனுக்கு அதுக்காக தான் யூஸ் பண்ணணும் மேக்சிமம். சரியா? அடுத்து கான்சன்ட்ரிட்டி. அந்த கான்சன்ட்ரிட்டிங்கிறத நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா மேக்சிமம் கான்சன்ட்ரிட்டிங்கிறது ஒண்ணும் கிடையாது, எனக்கு ஒரு ஜாப் உள்ள இருக்கு, அதாவது இதான் ஜாப்னு வச்சுங்க, இந்த ஜாபோட கான்சன்ட்ரிட்டி கேட்பாங்க. கான்சன்ட்ரிட்டினா இப்போ எனக்கு இந்த ஜாப் தான் இருக்கு, இதுல நம்ம வந்து ஒரே இந்த ஒரு ஜாப் இருக்குன்னு வச்சுங்க, இங்க இருக்கா இந்த சென்டர்ல ஒரு ஹோல் இருக்கா, இந்த ஒரு ஜாப் மட்டும் தனியா வச்சுங்க. இந்த ஜாப் கரெக்டா இந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டா இருக்கா பாருங்க. இதெல்லாம் முக்கியமானது. என்னன்னா இதுல இந்த கான்சன்ட்ரிட்டி யூஸ் பண்ணும்போது இந்த ரவுண்டும் சேர்ந்து வந்துடும், ரவுண்டும் சேர்ந்து வந்துடும், ஸ்ட்ரைட்டும் சேர்ந்து வந்துடும், சிலிண்டர்சிட்டி, இது 3மே சேர்ந்து வந்துடும் கான்சன்ட்ரிட்டிக்கு. சரியா?
ஸ்ட்ரைட், ரவுண்டு, சிலிண்டரிசிட்டி, இது மூணும் சேர்ந்து கான்ஸ்டன்ட் செட்டிங் வந்துடும். ஆக மொத்தம் இதுக்குள்ள மட்டும்தான் எல்லாமே, இது கூட கலந்து எல்லாமே வரும். சரியா? இப்ப கான்ஸ்டன்ட் செட்டிங்கிறது இதோட ஸ்ட்ரைட்டும் கரெக்டா இருக்கணும், ரவுண்ட் மோஷன் கரெக்டா இருக்கணும், சிலிண்டரிசிட்டியும் கரெக்டா இருக்கணும். இது மூணும் கரெக்டா இருந்துச்சுன்னா அதுதான் இப்ப கான்ஸ்டன்ட் செட்டி. சரியா? அடுத்த சிமெண்ட்ரிசிட்டினா என்ன? சிமெண்ட்ரிசிட்டிங்கிறது ஒண்ணும் கிடையாது. சிமெண்ட்ரிசிட்டிங்கிறது இப்ப எனக்கு இந்த ஷேப்ல ஒரு ஜாப் கொடுத்துட்டு இது உள்ள மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துறாங்க. அது சரியா? இது வந்து இதுல மேட்ச் ஆகும், இது வந்து இது மேட்ச் ஆகும். அதே மாதிரி பார்த்தா இந்த சைட்ல இருந்து இது ஒரு பையமும் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க, ஆப்போசிட் டைரக்ஷன். இங்க ஒரு பையமும் கொடுத்துருக்கான். இல்ல இங்க எனக்கு பைய இருக்கு, இங்க ஒரு 4mm தான் இருக்கு, இங்க ஒரு பையமும் இருக்குன்னா இங்க 4mm இருக்கு, இங்க 5mm இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அப்படி இருக்கும்போது இதுல மேட்ச் ஆகாது, மிஸ் மேட்சிங் ஆகும். சரியா? கரெக்டா உள்ள போய் லாக் பண்ணி பார்ப்போம். லாக் ஆகிற இடம் நமக்கு பக்காவா இருக்குன்னா ஓகே தான். அதனால இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒண்ணும் கிடையாதுப்பா. இப்ப சிமெண்ட்ரிசிட்டி, இப்ப கான்ஸ்டன்ட் செட்டினா என்ன சொன்னா, ரவுண்ட் ஷேப்ல ஒரு ஜாப்புக்குள்ள கேஜ் போட்டு எடுப்பாங்களா? இப்ப கேஜ் போட்டு எடுக்கும் போது கரெக்டா அதோட ஸ்ட்ரைட்டும் கரெக்டா இருக்கும், பிளஸ் அதுக்கு உள்ள இருக்க போர்டும் கரெக்டா இருக்கும். இதெல்லாம் பாக்குறோம்ல, அதேதான் இது. இதுலன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஏதோ ஒரு ஷேப்ல இருக்க ஜாப் பிக்ஸ் பண்ணி எடுப்பாங்க. அதுல இருக்க அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா ஓகே. இல்ல டைமென்ஷன் மாறி இருந்துச்சுன்னா மிஸ் மேட்ச் ஆகும், போய் கரெக்டா மேட்ச் ஆகாது, டைட்டாவோ இல்ல உள்ள போகாமலே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது அப்படி இருக்கக்கூடாது. அப்படி கரெக்டா இருந்துச்சுனா தான் அது சிமெண்ட்ரிசிட்டில பார்க்க முடியும். இப்ப சிமெண்ட்ரிசிட்டி சிம்பிள் கொடுத்துருன்னா அவன் கொடுத்துருக்க வேல்யூல அது மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்பான். சரியா? ஏதாவது ஒரு ஜாப் கொடுத்து அதை மேட்ச் பண்ணி பார்ப்பான். இது சிமெண்ட்ரிசிட்டி. அடுத்து ரன் அவுட், டோட்டல் ரன் அவுட். ரன் அவுட்னா ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க போய் லேத்ல மிஷின் ஓட்டுறீங்களா? இப்ப லேத்ல ஓட்டிட்டு இருக்கீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? லென்த் ஜாப் கொடுத்துருவாங்க. லென்த் ஜாப்ல நீ வந்து ஒரு 100 mm அது மாதிரி 100 mm மேல கூட கொடுத்துறானா நீ அந்த லென்த் ஜாப் போட்டு ஸ்பிண்டில் ரொட்டேஷன் பண்ணும்போது அவுட்டர் அடிச்சு இப்ப இதான் ஜாப்னா அவுட்டர் அடிச்சு வரும். சரியா? அந்த அவுட்டர் அடிக்கிட்டு குறைச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த சைடுல ஒரு சப்போர்ட் போட்டு கிளாம்ப் இருக்கும். இந்த சைடுக்கு வயசுல இந்த சைடுல ஒரு சப்போர்ட் போட்டு ரெண்டு பக்கம் கொடுத்து ஈவனா சுத்தும். அப்படியே டயல் வச்சு பார்ப்பாங்க எல்லா இடத்துலயும். நீ ஓடி இருக்க மிஷின் இங்கே கரெக்டா இருக்கா, இல்ல நம்ம டயலுக்கு அவுட்டர் அடிக்குதான் செக் பண்ணி பார்ப்பாங்க. டயல் வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. அவுட்டர் அடிக்காம ஒரே ஸ்ட்ரைட்ல இருந்தனா அதான்ப்பா ரன் அவுட். அதே மாதிரி ரன் அவுட்டுக்கும் டோட்டல் ரன் அவுட்டும் என்ன மீனிங்னா, ரன் அவுட்டுங்கிறது மேக்சிமம் ஒரு ஜாப் ப்ரொஃபைல் ரெடி பண்ணிட்டா ஒரு ஜாப் ஓடிடுச்சு, அந்த ரவுண்ட் ஷேப் ஜாப் எடுத்து நம்ம திரும்ப சுத்தி பார்த்துட்டு டயல் வச்சு பாக்குறோம். டயல் வச்சு இந்த ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 2-3 பாயிண்ட்ல வச்சு பார்ப்போம். 2-3 பாயிண்ட் அதே ஜீரோ அவன் கொடுத்துருக்க டாலரன்ஸ்குள்ள வந்துருச்சுன்னா, புரியுதா? அவன் கொடுத்துருக்க டாலரன்ஸ்குள்ள வந்துருச்சுன்னா ஓகே. சரியா? அதையும் மீறி போச்சுன்னா ரன் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த ரன் அவுட்ங்கிறது அதான். ரன் அவுட்னா 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் சொல்லலாம், அதுக்குள்ளதான் பார்ப்பாங்க. டோட்டல் ரன் அவுட்னா இந்த 0 பாயிண்ட்ல இங்க இருந்து இறங்கி இந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லா செக் பண்ணிட்டு போவோம். அதே மாதிரி ஃபுல்லா செக் பண்ணிட்டு போகும்போது அது ஜீரோல தான் இருக்கும். ஜீரோ அவன் கொடுத்துருக்க டாலரன்ஸ்குள்ள இருந்தனா ஓகே. ஃபுல் இடமும் செக் பண்ணா அது டோட்டல் ரன் அவுட். ஏதாவது ஒரு இடம் 2 இடம் மட்டும் செக் பண்ணி பார்ப்போம்ல, அதான் ரன் அவுட். இவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? அடுத்து ப்ரொஃபைல் ஆஃப் யுவர் லைன், ப்ரொஃபைல் ஆஃப் யுவர் சர்ஃபேஸ். சூப்பரான டாபிக். அடுத்து ப்ரொஃபைல் ஆஃப் யுவர் லைன் என்னன்னா, எனக்கு ஒரு ப்ரொஃபைல் நான் வரைஞ்சிட்டேன், எனக்கு வரையில ஒரு ப்ரொஃபைல் நான் போட்டுட்டேன், அதுல நிறைய இருக்கும். அதாவது ஒரு 10-15 ப்ரொஃபைல் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த 15 ப்ரொஃபைல்ல ப்ரொஃபைல் ஆஃப் லைன் அவனே கொடுத்துறான் பாரு. எனக்கு ஒரு லைனை மட்டும் பேஸ் பண்ணி எனக்கு ஒரே ஒரு ப்ரொஃபைல் 2-3 அவன் கொடுத்துருக்க லைன்கள் மட்டும் இருக்கிற ப்ரோக்ராம் வச்சு ப்ரொஃபைலை மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். மற்றதெல்லாம் எனக்கு முன்ன பின்ன இருந்தாலும் ஓகே தான். மற்றபடி எனக்கு கொடுத்துருக்க லைன்ல நான் என்ன கொடுத்துருக்கணும், எனக்கு ஒரு டிராயிங் கொடுத்து அது ஸ்பெசிஃபிக்கா எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கரெக்டா இருக்குன்னு பார்த்தோம்னா ப்ரொஃபைல் ஆஃப் லைன். ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ் ஒன்றும் இல்லை, அவன் கொடுத்துருக்க ஒட்டுமொத்த இதுவும் கரெக்டான இதுல இருக்கும். கரெக்டான ஃபிளாட்னஸ், ஸ்ட்ரைட்னஸ், இதுல இருக்க எல்லாமே இதுல அடங்கும். அவன் கொடுத்துருக்க பொசிஷனு, ஆங்கிள், அதே எவ்வளவு பேரலல், பெர்பெண்டிகுலர் எல்லாம் சேர்ந்து இதுக்கு வரும். அப்ப எல்லாத்தையும் பார்க்கணும், நம்ம ப்ரொஃபைலையும் பார்க்கணும். ப்ரொஃபைல ரேடியஸ் எவ்வளவு இருக்கு, அதுல எவ்வளவு ஆங்கிள் போகுது, அது ஃபிளாட்னஸ் எவ்வளோ, அது ஸ்ட்ரைட்னஸ் எவ்வளவு, எல்லாமே செக் பண்றது தான் இது ப்ரொஃபைல் ஆஃப் லைன் சர்ஃபேஸும். சரியா? சர்ஃபேஸ்ங்கிறது ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் செக் பண்ணும். லைனுங்கிறது அவன் கொடுத்துருக்க பர்டிகுலர் இடத்த மட்டும் தான் பார்க்கணும். இதான் லைனுக்கும் ப்ரொஃபைலுக்கும் வித்தியாசம். சரியா? இவ்வளவுதான் ஜிடிஎன்டி. ஜிடிஎன்டில பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கானா கத்துக்கணும், அவ்வளவு விஷயம் இருக்கும் உள்ள. நம்ம பேசிக்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரியில போயிட்டு நீ வேலை பார்க்கணும்னா இது மட்டும் தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. அதே மாதிரி இங்க இருக்குல்ல,
இந்த மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன், அட்லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன், கவுண்டர் ஜிங்க், கவுண்டர் போர்னு நாலு இருக்கு. என்ன இது மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன்? இதை பத்தி போனா நிறைய டாபிக் உள்ள போயிட்டு இருக்கும். நம்ம பேசிக்ஸ் மட்டும் சொல்லுவோம். மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன்னா எனக்கு ஒரு ஜாப் கொடுத்து பிளஸ் ஆர் மைனஸ் கொடுக்கணும் தெரியுமா, டாலரன்ஸ். அது மேக்ஸிமம் எனக்கு இதுக்குள்ளதான் போகணும், இதை தாண்டி வெளியே போப்போம், இதை தாண்டி போக பிளஸ்ல எனக்கு ஒரு O1 இல்ல பிளஸ்ல O5 அந்த மாதிரி கொடுத்துருக்கோம்னா அந்த மேக்ஸிமம் பாயிண்ட்குள்ள மட்டும்தான் இருக்கும். சரியா? அட்லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன்னா மினிமம் பாயிண்ட் எவ்வளவு கொடுத்தோம் அந்த மினிமம் பாயிண்ட்டுக்குள்ள இருக்கும். இது வந்து நான் பேசிக்ஸ் சொல்றேன், இன்னும் டீப்பா உள்ள இருக்கு. அதுல வந்து நிறைய போனஸ் டாலரன்ஸ் அப்படின்னு நிறைய கொடுத்துருப்போம். இப்ப O1 கொடுத்துறானா, இப்போ எப்படி சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 10 மைக்ரான் கொடுத்துட்டான். அப்ப 10 மைக்ரான்னா 1 2 3 ஒவ்வொரு மைக்ரானும் ஆட் பண்ணிட்டு போறல, அதான் போனஸ் மைக்ரான் சொல்லுவாங்க. அப்ப எந்த மைக்ரான்ல அது ஓகே ஆகும்னு பாப்போம்ல, அதெல்லாம் போனஸ் மைக்ரான் வரும். அதெல்லாம் உள்ள டீப்பா போவோம், நம்ம டீப் தேவையில்ல, எல்லாம் பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோம். மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனா எனக்கு மேக்ஸிமமா இதுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் மேக்ஸிமம். எனக்கு இதுக்குள்ள வந்து அவ்வளவு பிளஸ் ஆர் மைனஸ் டாலரன்ஸ் சொல்றாங்க, அதே கான்செப்ட் தான் இது. சரி வாப்பா. அடுத்து பி ஷேப்னா என்ன? பி ஷேப்ல வந்தாலே கவுண்டர் சிங்க் சொல்றாங்க. கவுண்டர் சிங்க் நம்ம மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? சேம்பர் போடுறோம்ல, இந்த சேம்பர் போடும்போது அங்க கொடுத்திருக்க ஷேப் 90 டிகிரியோ அவங்க என்ன ஷேப்ல கொடுத்துருக்கோம் அந்த ஷேப்புக்கு இருக்கும். அதான் கவுண்டர் சிங்க்ங்கிறது. நீ கவுண்டர் சிங்க்னு வந்தா சேம்பர் அடிக்கு தான் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? கவுண்டர் போர்னா என்னப்பா? கவுண்டர் போர் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? கவுண்டர் போர்னா ஒண்ணும் இல்ல, G02க்கும் கவுண்டர் போர்க்கும் சம்பந்தம் இருக்கு. G02 ட்ரில் வித் G02 இல்ல, G82 ட்ரில் வித் டிவெல் சொல்லுவாங்க. ட்ரில் ஓடி முடிச்சுட்டு அது டிவெல் ஆகணும். ஏன் அது டிவெல் ஆகணும்? உள்ள ஓடிட்டு இருக்கு ஒரு போருக்குள்ள ஓடுது ஒரு ட்ரில், அதாவது அது கஸ்டம் டூல். அடியில ஒரு டூல் இருக்கும், அதுக்கு மேலேயும் ஒரு டூல் இருக்கும். சரியா? அது ரெண்டும் சேர்ந்து அட்டாச் ஆன மாதிரி வந்து உள்ள இருக்க அந்த ஸ்பாட்டை கிளியர் பண்ணிட்டு வெளில போவோம். அப்படி கிளியர் பண்ணாம அப்படியே சுத்திக்கிட்டே மேல போச்சுன்னா அடியில பர்ரு நிக்கும், அது சரியா கிளியர் ஆயிருக்காது. அதுக்காக தான் ட்ரில் வித் டிவெல்னு கொடுத்துட்டுனா ஓடி ஒரு 2 செகண்டோ 1 செகண்டோ ஓடி ஸ்டாப் ஆயிட்டு வெளில வரும். அப்படி இருக்கும்போது உள்ள விட்டு மொத்தமா கிளியர் ஆகி வெளில வரும். சரியா? இதுக்காக தான் இந்த கவுண்டர் போர்டுங்கிறத இது பண்றோம். G82ங்கிறத நம்ம யூஸ் பண்றோம் கவுண்டர் போர்டுக்கு. சரியா? கவுண்டர் போர்டுனா ஒன்றும் இல்லப்பா, 2 டூல் ஒரே இதே கஷ்டம் பண்ணி வந்தாங்கன்னா இதான் கவுண்டர் போர்டு. புரியுதா? இவ்வளவுதான். இந்த GD&Tல நீங்க இந்த விஷயம் தெரிஞ்சாவே மேக்சிமம் இண்டஸ்ட்ரி உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். எல்லாம் கொண்டு கொடுத்துருக்க ப்ரோக்ராமா அட இதுல வர்ற எல்லாமே இதுல இருக்கா அப்படின்னு நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி இந்த GD&T படிக்கும் போது எவ்வளவு இன்ட்ரெஸ்டா எடுத்து படிக்கலாம் அந்த அளவுக்கு உங்க மைண்ட்ல நிற்கும், அந்த அளவுக்கு நீங்க நிறைய கத்துக்கலாம். சரியா? இவ்வளவுதான் இந்த டாபிக்.